ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றி பெறுமா என்டிஏ கூட்டணி? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். ஆனால் அதிமுகவிடம் கூட்டணி எப்போது அமைத்ததோ பாஜக, அதிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் புறக்கணிக்கப்பட்டார். அவரை கண்டுகொள்ளாத பாஜக டிடிவி தினகரனை மட்டும் கூட்டணியில் இணைத்துள்ளது. டிடிவி தினகரனால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்து விடலாம் என்று எண்ணுகிறதாம் பாஜக. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அப்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் என்பதை மறந்துவிட்டு 75 தொகுதி வெற்றி பெற்ற 75 தொகுதியுமே இபிஎஸ்ஆல் வந்தது போன்று கணக்கு போடுகிறதாம் பாஜக. இப்போது ஓபிஎஸ் இல்லை என்றால் அந்த 75 தொகுதியிலும் கூட வெற்றி பெற முடியாது என்பதே கலை யதார்த்தமாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அப்போது தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் அதிகமாக நெருக்கடி கொடுத்த போதிலும் குறிப்பாக முக்குளத்தூரை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களுமே வெற்றி பெற்றார்கள். ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், வைத்தியலிங்கம், காமராஜ், ஓஎஸ் மணியன், விராலிமலை விஜயபாஸ்கர் அனைவருமே வெற்றி பெற்றனர். சிவகங்கையில் கூட பாஸ்கர் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். ஆனால் அப்போது அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. அதற்கு பதிலாக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் போட்டி போட்டு வெற்றி பெற்றார். மொத்தத்தில் எங்குமே முக்குளத்தூர் அமைச்சர்கள் தோல்வி தழுவவில்லை. அதற்கு காரணம் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராக இருந்ததுதான் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் 10.5 கொடுத்து வன்னிய மக்களை மகிழ்வித்த அந்த நேரத்தில் கூட சிவி சண்முகம் தோற்று போனார். அதிகமாக ஓ பன்னீர்செல்வத்தை விமர்சனம் தற்போது செய்து கொண்டிருக்கும் ஜெயக்குமார் கூட தோற்று போனார். கொங்கு மண்டலமே இபிஎஸ் பக்கம் இருக்கும் என்று பேசிக் கொண்டிருந்த காலத்தில் கரூர் விஜயபாஸ்கர் தோற்று போனார், வீரமணி தோற்று போனார், அமைச்சர் சம்பத் தோற்று போனார். ஆனால் முக்குளத்தூர் அமைச்சர்கள் யாருமே தோற்கவில்லை. இதிலிருந்து என்ன புரிகிறது? ஆளுமை எங்கே இருக்கிறது? அரசியல் நன்கு தெரிந்தவர்களுக்கு புரியும். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் எவ்வளவு பெரிய மெகா கூட்டணி அமைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறாது. குறிப்பாக சென்ற முறை பெற்ற 75 சீட்டு கூட இந்த முறை பெற முடியாது என்பதுதான் கலை யதார்த்தமாக உள்ளது. இது போன்ற அரசியல் செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.